வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மைவி3 ஆட் சம்மந்தமான ஒரு முக்கியமான ஒரு தகவல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு தெரிய வந்திருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் ஒரு ஷார்ட்டாக இந்த வீடியோ என்னன்னு பார்த்துடலாம். ஸோ தினந்தோறும் வந்து பார்த்திங்கன்னா மைவி3 ஆட் சம்மந்தமாக ஏதாவது ஒரு தகவல் நமக்கு தெரிய வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதே போல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீக்ரெட்டாக நம்ம எம்டி சாராக இருக்கட்டும், இந்த 71 டேரக்டர்ஸாக இருக்கட்டும், அந்த கேஸை வந்து பார்த்திங்கன்னா மூவ் பண்ண போகிறதாகவும் ஒரு புதிய தகவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம தகுந்த வட்டாரத்துலேருந்து நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி இந்த எம்டி சாருக்கு இந்த கண்டிஷன் பெயில் வாங்கினதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீக்ரெட்டாக மூவ் பண்ணி தான் வாங்கியிருப்பாங்க. அது மேக்ஸிமம் வந்து யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஸோ நிறைய விதமான குழப்பங்களும் இப்போ கேஸ் நடக்கும்போது ஹியரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான குழப்பங்கள் நடக்கிறதுனால ஸோ பல பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கேஸ் நடக்க போகுது, இன்றைக்கி ஹியரிங் டேட் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நிறைய பேர் குழப்பங்கிற ஒரு காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா சீக்ரெட்டாக மூவ் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக வந்து இப்போ நடக்கக்கூடிய ஹியரிங்கில் இல்லை இப்போ நான் அடுத்து அப்ளை பண்ண போகிறாங்க எம்டி சாருக்கு. ஸோ அப்படி அப்ளை பண்ணால் கூட கண்டிப்பாக வந்து இந்த ஜனவரி லாஸ்ட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல தகவல் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம தகுந்த வட்டாரத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு தகவல் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம போன வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா இதைத்தான் நம்ம சொல்லியிருப்போம். என்ன போட்ட நியூஸே தான் போடுற, இதில் என்ன புதுசாக அப்டேட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கேட்கலாம். ஸோ இதில் நமக்கு தெரிஞ்ச வகையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விசாரித்தது வரையும் ஜனவரி லாஸ்ட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு நல்ல தகவல் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ பல யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருக்கலாம். எல்லாருமே இதை தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜனவரி லாஸ்ட்டுக்குள்ளே நமக்கு ஏதாவது தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கும் ஒரு பாசிட்டிவான தகவல் தான் வந்திருக்குது. கண்டிப்பாக வந்து சீக்ரெட்டாக ஏதோ ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எல்லா விதமான ப்ரூஃபையும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருக்கிறதாவும் ஒரு தகவல் வந்திருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த 71 டேரக்டர்ஸும் வெளில வந்துருவாங்க. அதே சமயத்தில் எம்டி சாரும் வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக வெளியே வரத்துக்கு ஒரு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் தெரியப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ எனவே எப்படியா இருந்தாலும் நம்ம பொறுத்து வந்து தான் பார்த்தாகணும். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நியூ இயர் நெருங்கிடுச்சு. அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் பண்டிகையும் வரப்போகுது. ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம். நமக்கு ஏதாவது ஒரு நல்ல தகவல் கூடிய விரைவில் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ மக்களுடைய வாழ்வாதாரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ எம்டி சார் வெளியில் வந்து கம்பெனி பழையபடி ரன் ஆனால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் என்ன கிடைக்க வேணுமோ அது கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் எல்லாம் வெயிட் பண்ணி இருந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான அப்டேட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீக்ரெட்டாக நம்ம ஒரு பிளான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது எந்த ஒரு முயற்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறதாகவும் தெரிய வந்திருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி முக்கியமாக மைவி3 ஆட்ஸ் மெம்பர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தெரியாதவங்க இந்த நம்ம தகவலை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் வேறு ஏதாவது ஒரு நல்ல தகவலோடையும் ஒரு பாசிட்டிவான தகவல் ஏதாவது கிடைச்சாலும் நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் பார்க்குறேன்.